ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபெரிவா மகராஜி கி ஜெய். ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் உங்கள் பிரசித்தி பெற்ற தரிசனம் டிஜிட்டலில் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்விப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவா தரிசனத்தில் இன்று மகோ உன்னதமான சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பெரியவா ரொம்ப விசித்திரமான வித்தியாசமான குணங்களை கொண்டவர். அவருடைய மேன்மையை பற்றி மடை திறந்த வெள்ளம் போல நாளும் நம்ம தரிசனத்தில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி மகோ உன்னதமான சில விஷயங்களை பதிவு செய்கிறார். ஒரு நாள் நண்பகல் வேளை பெரியவா ஸ்ரீமடத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 மனிதர்கள் கணவன் மனைவி தம்பதியாக வந்து பெரியவாளை சேவிச்சுட்டு தாரதாரையாக ஓன்னு அழுறாங்க. எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரியவா ஒரு புன்முறுவலோடு இருந்து சாப்பிட்டு சாயந்தரம் சுப்பு ஆறுமுகத்துடைய வில்லுப்பாட்டு இருக்குது, கேட்டுட்டு போங்கன்னு உள்ளே போயிட்டார். ஒரு மகான் ஞானி, முற்றும் துறந்த முனிவர், குலகுரு, அவர்கிட்ட திருவடி சேவித்து தங்களுடைய குறைகளை கஷ்டங்களை இறக்கி வைக்கலாம்னு வந்தால் இருந்து சாப்பிட்டு சாயந்தரம் வில்லுப்பாட்டு கேட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா அவங்க மனசு எப்படி இருக்கும்? சரி, பெரியவர் சொல்லிட்டாரே, குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லையேன்னு சாயந்தரம் இருந்தாங்க. அந்த கச்சேரி தொடங்குது பாருங்கள். சுப்பு ஆறுமுகம் வில்லுப்பாட்டு. 2 பெண்கள் பேசிக்கிறாங்க. ஒரு பெண்ணு கேட்குறா, உங்கள் ஊரில் பால் என்ன விலை அப்படின்னு கேட்குறா. அது என்ன, லிட்டர் 50 ரூபா. இன்னொரு பொண்ணு சொல்கிறா, உங்கள் ஊரில் நெய் என்ன விலை? லிட்டர் 200 ரூபா. இந்த பால்காரி நெய்க்காரிட்ட சொல்கிறா, பால்லேருந்து தான் நெய் எடுக்கிறாங்க, எனக்கு மட்டும் 50 ரூபான்னு பால் விற்கிறான், அது என்ன உனக்கு மட்டும் நெய்யை 200 ரூபான்னு விற்கிறான்? அதுக்கு நெய்க்காரி சொன்னால், பால் சாதாரணமாக இருக்கும்போது 50 ரூபா தான், அதை அடுப்பில் வைக்கிறோமா சூடாகுது, அப்புறம் அதை பயன்படுத்திட்டு மிச்சம் இருக்கா அதை ஏற்கனவே இருந்த மோரில் உரக்கூத்திடுறோம், அது மறுநாள் காலையில் தயிராகிடுது, அந்த தயிரையும் சும்மா இருக்குமா மத்து போட்டு கடன்னு கடைகிறோம், அதை மோராக்கி அதுலேருந்து பிரிகிற வெண்ணெயை பட்டர்னு எடுத்துடுறோம், அந்த பட்டரை பெட்டர்னு சும்மா வச்சிடுறோமா, அதை திருப்பியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு நெய்யாக மாறிடுறோம். பாலாக இருந்தால் 50, ஒவ்வொரு நிலை மாறி சூடு தாங்கி பொறுத்து பொறுமையாக இருந்தால் 200 ரூபா நெய்யாக மணக்குது. இப்போ சுப்பு ஆறுமுகம் அந்த பாட்டை வைண்டப் பண்ணுறாரு. வாழ்க்கையும் இப்படித்தான், நம்ம அப்படியே இருந்தால் அப்படியே அதே மதிப்பில் தான் இருப்போம். நிலை மாறி துன்பத்தை துயரத்தை பொறுமையோட சகிப்புத்தன்மையோடு இருந்தால் நெய் மாறி நம்முடைய வாழ்க்கை மணக்கும். துன்பத்துக்கு துவண்டு போகாதீங்கன்னு முடித்தார். இப்போ அந்த தம்பதிகள் கண்ணில் ஜலமாக கொட்டினது. அதாவது எப்படி ஒரு நேர்த்தியாக பெரியவா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு நேர் எதிர்மாறாக ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய படித்த பண்டிதர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர், பெரியவரை வந்து தரிசித்து, நான் எது தொட்டாலும் கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் கஷ்டம் விடியவே இல்லை அப்படின்னார். பெரியவா சொன்னாரா, பகவத்கீதையில் கண்ணன் அஸ்தனாபுரத்தை விட்டு போனாலும் அதை எடுத்து படின்னு உள்ளே போயிட்டார். ஒரு சாதாரண தம்பதிக்கு பால் நெய் கதையை சொன்னார். படித்த பண்டிதருக்கு என்ன சொன்னார்? பகவத்கீதையில் கண்ணன் அஸ்தனாபுரத்தை விட்டு போகும்போது உள்ள கதையை படி. என்னடா துன்பத்தை இறக்கி வைக்கலான்னா பெரியவா இப்படி சொல்கிறாருன்னு படித்த பண்டிதர் அன்றைக்கி போய் அந்த சாப்டரை திறப்பினா, கிருஷ்ணன் உலகையே அடர்ந்த பரம்பொருள் அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பும்போது யாராருக்கு என்னென்ன வேணும்னு கிஃப்ட் கொடுத்தானா. அப்போ அவள் அத்தை குந்தி கேட்டாலாம், கண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தானானா. இவன் சிரிச்சுக்கிட்டே, நீ பிறந்ததே கஷ்டம், பெறக்கூடாத வயதில் பிள்ளைய பெற்ற கஷ்டம், அந்த பிள்ளைய மறைச்சி விட்ட கஷ்டம், உன்னுடைய பிள்ளைங்க சூதில் தோத்தாங்க கஷ்டம், உன்னுடைய பிள்ளைங்க வனவாசம் போனாங்க அதை விட கஷ்டம், உன்னுடைய பேர பிள்ளைங்க பாரத யுத்தத்தில் இறந்தாங்க, இதை விட கஷ்டமா? இப்போ குந்தி ஒரு பதிலுக்கு அடித்தாலாம், கண்ணா எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் கடவுளாகிய நீந்தானடா பக்கத்தில் இருக்க, எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ கடவுளாகிய நீந்தானே பக்கத்தில் இருக்க, நீ இருக்க வரைக்கும் கஷ்டம் பனித்துளி போல் ஓடிடும் அப்படின்னாராம். இதை படித்தோன்னே பாகவதற்கு கண்ணில் தண்ணியான். கஷ்டத்தை நம்ம கஷ்டப்படாமல் ஏற்றுக்கணுங்கிறத பெரியவா தனக்கே உரிய பாணியில் அப்படி ஒரு வரியில் சொல்லியிருக்காரு. பெரியவா தானே. மீண்டும் நாளை தரிசனத்தில் சந்திப்போம். வணக்கம்.